அபிரகாம் ஆஸ்திரேலியாவிலிருந்து விமானம் மூலமாக சென்னை வந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் விசாரணைக்காக தற்போது காவல் நிலையத்தில் வைத்து அவர் பேசிய பேச்சுக்கள் மற்றும் நிகழ்ச்சி, மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் ஆகியவற்றின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சைதாப்பேட்டை உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமையிலான காவல்துறையினர் குழு விமான நிலையத்திற்குள் வைத்தே அவரை கைது செய்து தற்போது கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவரிடம் விசாரணைக்கு பின்னர் அவர் நீதிமன்றத்தில் இன்னும் மாலைக்குள் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் தன்னம்பிக்கை ஊக்கமளிக்கும் பேச்சு என்ற பெயரில் அங்கு பிற்போக்குத்தனமான மூடநம்பிக்கை கருத்துக்களை பேசியதாலும் அதற்கு மறுப்பு தெரிவித்த அந்த பள்ளியின் தமிழாசிரியர் சங்கரை எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கு ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவரது நடவடிக்கைகள் இருந்ததாகவும் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு இன்று தாம் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்புவேன் என்றும் தமது பேச்சு தொடர்பாக விளக்கம் அளிப்பேன் என்றும் தெரிவித்த சூழ்நிலையில் விமான நிலையத்தில் வைத்து அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவரிடம் காவல்துறையினர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்படலாம். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னரே அவருக்கு எத்தனை நாள் சிறை என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். அபரகம்.